ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து பைத்தான் ஐடியிலேயே எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பைத்தான் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ என் சிஸ்டமில் வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் பைத்தான் ஐடிஎல்இ. ஸோ நான் பைத்தான் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறப்பவே எனக்கு வந்து காட்டுது ஐடிஎல்இ. அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் 3.8 32 பிட் ப்ராசர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதுதான் வந்து ஷெல்னு சொல்லுவாங்க, பைத்தான் ஷெல். ஸோ இந்த பைத்தான் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஏன் அப்படின்னா எனக்கு பாருங்கள், ஃபைலில் கொடுத்து நியூ ஃபைல் சொன்னேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு க்ரியேட் ஆயிரும். அதே மாதிரி நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எப்பாவது சேவ் பண்ணி வச்ச ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம், சேவஸ் கொடுத்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதுலேயே அண்டோ, ரீடோ, கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட், இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம வந்து பைத்தான் ஐடியில் வந்து முக்கியமாக ஒன்று இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது அவுட்புட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக நம்ம வந்து அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம் பைத்தான் ஐடியில். ஒன்று வந்து என்னென்னா இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இதில் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பைத்தான் ஐடியிலேயே ஓப்பன் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து எது வந்து விசிபிள் ஆகும் அப்படின்னா, இந்த ரைட் ஆங்கிள்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, 3 இது கண்டினியூஸாக வந்துருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஆங்கிள்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா ரைட் சைடில், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ண இடத்துல நான் இங்கே கோட் எழுதி நான் இங்கேயே வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்து அவுட்புட் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம். ஓகே, சின்டாக்ஸ் என்னடா அவங்க வர கோடிங் டைப் பண்ணுறாங்களே சொல்லலேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம நான் அந்த கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகுது, அவுட்புட் வந்து நான் இங்கே தான் கோடு எழுதியிருக்கேன், எனக்கு இங்கேயே வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் கோடு எழுதுனேன்னு சொல்கிறீங்க, ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆமாம், பைத்தான்ங்கிறது பார்த்திங்கன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஹை லெவல் ப்ரோக்ராம்னா அதுக்கு மெயின் ஃபீச்சர் என்ன, நம்ம நார்மலாக இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி தான் கோடிங்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேரந்தசிஸ்க்கு இடையில ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரிங் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. இந்த கோடை பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான லாங்குவேஜ், எல்லாராலையும் கண்டிப்பாக ரன் பண்ண முடியும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ 2 + 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது ரிசல்ட் வந்து 5ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுது. அதே மாதிரி 6 - 8 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு -2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் பிரிண்ட் ஆயிடுது. அதே மாதிரி 9 மல்டிப்ளிகேஷன் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆன்சர் 27 பிரிண்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிஷன் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி நம்ம கோடு தனியாக எழுதுவோம். C++, ஜாவாவில் வந்து பார்த்துருந்திங்கன்னா ஒரு நம்பரை கெட் பண்ணி இன்னொரு நம்பரை வாங்கி ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த மாதிரி தான் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து இங்கே அவுட்புட் காமிக்குது. இப்போ டிவிஷனுக்கு வந்து போனால் 8 டிவிஷன் 2ன்னு சொல்லி போட்டிங்கன்னா 4.0 உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது வந்து பார்த்திங்கன்னா பைத்தான். நீங்கள் எந்த ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, இது நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த பைத்தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ ஒவ்வொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதான் வந்து ரீசன். ஸோ நான் இது வந்து என்ன க்ரீன் கலரில் கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் வித் இந்த டபுள் கோட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போ ஹச்ன்னு மட்டும் இருந்தால் அது லெட்டர், அதை வந்து கேரக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ HELLO மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேர்டு இல்லையா. ஸோ வேர்டாக இருக்கட்டும் இல்லை குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம டபுள் கோட்ஸில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பிரிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பேரந்தசிஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, இல்லை பிரிண்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட வேலை வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்னத்தை கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோம். பிரிண்ட் வெல்கம் டு EduTut அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. ஸோ நான் இந்த இடத்துல கோட் எழுதி நான் இங்கேயே வந்து அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணால் அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட். சரி, இன்னொரு மோட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட்.
ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, தனியா நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலில் கோடு எழுதி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக அந்த ஷெல்லை வந்து கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பைத்தான் வந்து ஸ்கிரிப்ட் மோடில் ரன் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணி எனக்கு விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, சும்மா சாம்பிளுக்கு ஒரு கோடு எழுதுறேன். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உள்ளே வந்து என்ன பிரிண்ட்னு கொடுத்துட்டு வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்னு சொல்லி நான் வந்து சும்மா வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து கோடு வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து உள்ளே வந்து என்ன ஸ்ட்ரிங்கை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கோமோ எனக்கு அப்படியே வந்து அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது தான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனோட ஒர்க் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ண போகிறேன். ஏன்னா சேவ் பண்ணால் தானே நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு நான் வந்து சும்மா வந்து என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து சும்மா சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சேவஸ் டைப் வந்து பைத்தான் வந்து .py ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இது நம்ம பைத்தான் ஷெல் தானே, அதோட டிஃபால்ட்டே இது பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் தான் ரன் பண்ணும். ஸோ அதனால் நான் .py எக்ஸ்டென்ஷனில் சாம்பிள் அப்படிங்கிற நேம் வச்சு நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ணணும்னா வந்து அந்த பைத்தான் ஃபைலில் தான் நான் வந்து கோடு எழுதி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அந்த sample.py அப்படிங்கிற ஃபைலில் தான் எனக்கு வந்து கோடு வந்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ இந்த கோடு வந்து நான் இந்த இடத்துல ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி ரன் பண்ணுறதுக்கு எனக்கு கோடு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட சின்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க சின்டெக்ஸ் தான். இங்கே ரெட் கலரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது எல்லாமே வந்து இந்த சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தான் 3.8.5 ஷெல் அப்படின்னு தெரியுது பாருங்கள். இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பைத்தான் அப்படின்னு எழுதிட்டு அந்த ஃபைல் நேம் என்னவோ அதை எழுதிட்டு .py யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ரன் ஆகும். ஏன் நமக்கு வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸ் வந்து நியூவர் வெர்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பேக்வர்ட் கம்பேட்டிபிலிட்டி கிடையாது அப்படின்னு. அதாவது நீங்கள் பைத்தான் 2ல் யூஸ் பண்ண சின்டாக்ஸ்லாம் வந்து பைத்தான் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கம்பேட்டிபிலிட்டி இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூவர் வெர்ஷன்ஸ்க்கு இதுதான் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுதான் சின்டாக்ஸ். அதாவது அதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, ஓப்பன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபைல் நேம். ஸோ என்ன ஃபைல் நேமோ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணுங்கள். அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அந்த ஓப்பன் பண்ண ஃபைலை அதில் உள்ள டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமாட்டிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணி வச்சுருக்கதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். இதுதான் இந்த கோடோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸிக்யூட் ஆஃப் ஓப்பன் ஆஃப் உள்ளே வந்து அந்த ஃபைல் நேம் வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறோம். ஸோ ஃபைல் நேம் இப்போ நம்ம என்ன சேவ் பண்ணோம், சாம்பிள் அப்படின்னு சேவ் பண்ணோம். .py எக்ஸ்டென்ஷன் மஸ்ட்டாக நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெளியே நான் என்ன பண்ணுறேன்னா .read அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த மெத்தட் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த sample.py அப்படிங்கிற அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி அதில் உள்ள டேட்டாவை ரீட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கோடோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இப்போ நான் என்டர் அமுக்குனா எனக்கு வந்து ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்டர் அமுக்குனோடனே எனக்கு வந்து அவுட்புட் வந்து பாருங்கள் வெல்கம் டு அவர் சேனல்னு பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த கோடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபைலில் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து பாருங்கள் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ அதை எனக்கு அப்படியே என்ன பண்ணுதுன்னா பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து தனியாக ஒரு ஃபைல் எழுதி இந்த ஃபைலில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபைலில் எனக்கு தேவையான எல்லா கோடையும் நான் எழுதிட்டு தனியாக நான் அந்த ஷெல்லை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் எழுதுகிறோம் அப்படிங்கிறத பேர். ஸோ இதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு தேவையான கோடெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஃபைலில். நீங்கள் இங்கே கோட் எழுதுனீங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோடில் எழுதுகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக டெலிட் ஆயிடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க விண்டோ அப்படின்னா டெலிட் ஆயிரும். ஆனால் இங்கே நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா வந்து ஃபைல் எப்போவுமே உங்களுக்கு பர்மனெண்ட்டாக சேவ் ஆகிருக்கும். வேறு என்ன வந்து நம்ம வந்து சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் சோர்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க, இல்லை பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்போவுமே நம்ம சேவ் பண்ணுற எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா .py தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து பைத்தான் ஷெல் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் தான் எழுதுவோம் அப்படிங்கிறனால அதோட டிஃபால்ட் டைப்பே .pyல தான் சேவ் பண்ணுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.